வெல்கம் டு ஆத்மா. தற்கொலை இது ரகசியமாக எடுக்கப்படும் முடிவு, ஆனால் ஊரறிய செய்யப்படும் முட்டாள்தனம். இது காதலுக்காக செய்யும் தியாகமா? நிச்சயமாக இல்லை. பழிவாங்கும் சிந்தனைதான். தற்கொலை செய்து கொண்ட பிறகு அந்த ஆத்மா 12 நாட்கள் வீட்டுக்கு அருகிலேயே சுத்தி கொண்டிருக்கும். தன்னை பற்றி யார் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். தன்னுடைய இழப்பை பற்றி பெற்றோர்கள் பெரிதும் அலட்டிக் கொள்ளவில்லை என்று தெரிந்ததும் தான் தற்கொலை செய்து கொண்டது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர ஆரம்பிக்குமா? வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். என்னங்க இது? இத குடிச்ச உடனே மயக்கமா வருது. எல்லாம் உன் நல்லதுக்காக தான் வள்ளி. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். எதுக்குங்க? எல்லாம் நமக்காக தான் வள்ளி. வேணாங்க, இப்ப எதுவும் வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும். வள்ளி, நமக்கு குழந்தை பிறந்தா தானே நம்மளை எங்க வீட்டுல சேர்த்துப்பாங்க. நம்ம குழந்தை பெத்துக்கலாம். வேண்டாங்க, அது ரொம்ப தப்பாயிடும். நாம தான் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டுமே. தாலி கட்டின பிறகுதான் புருஷன் பொண்டாட்டி எல்லாம். என்ன வள்ளி, எனக்கு நீ, உனக்கு நானும் ஆயிட்டோம். அடுத்தது நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க வேணாம்? அதுதானே நம்ம லட்சியம். இப்போ வேணாங்க, சொன்னா கேளுங்க. நான் சொன்னா கேளு. நமக்கு எல்லாமே வெற்றியா தான் அமையும். நம்ம காதல் ஜெயிக்கும், நான் ஜெயிப்பேன், நீயும் ஜெயிப்ப. லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும் வள்ளி. ஒன்னு அவமானப்படுத்தின எங்க அம்மா உன் முன்னாடி வந்து நிக்கணும். அது எல்லாம் நடக்கணும்னா உன் மடியில நம்ம குழந்தை இருக்கணும். இல்ல வேணாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேணாங்க வள்ளி. என்னாச்சு? காலையில இருந்து தலை சுத்துற மாதிரியே இருக்கு. வாங்க, பூ வேணுமா? சாமிக்கு பூ வாங்கிட்டு போங்க. நாங்க கோயிலுக்கு போக வரலமா. இங்க காமாட்சின்னு ஒருத்தவங்க வீடு இருக்காமே, அதுவும் கோயில் பக்கத்துலயே இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க முதல்ல அவங்க வீட்டுக்கு போகணும். போயிட்டு வந்து அதுக்கப்புறமா உங்ககிட்ட பூ வாங்கிட்டு கோயிலுக்கு போறோம். எந்த காமாட்சி? இதோ அட்ரஸ் இருக்கே. ஓ, இவங்க வீட்டுக்கு தான் போறீங்களா? ஆமாமா. உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா? தெரியுங்க. உங்க சொந்தமா? இல்ல, ஆனா ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. ஓ அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு. வீடு எங்க இருக்கு? நீங்க என்ன விஷயமா போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சம்பந்தம் பேச போறோமா? ஓ, பொண்ணு பார்க்க போறீங்களா? இல்லம்மா, மாப்பிள்ளை பார்க்க போறோம். நாங்க தான் பொண்ணு வீடு. நம்ம மாப்பிள்ளை பார்க்க போறோமே, அந்த பையனுக்கு ஒரு அக்கா இருக்கு. அதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. அததான் அந்த பொண்ணு கேக்குது. அப்படிதானம்மா? ஆமா. ஓ அதுவா? அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிட்டாங்களாமா. பையனுக்கும் பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா 2 கல்யாணத்தையும் ஒரே நாள்ல வச்சிடலான்னு அவங்க அம்மா சொல்றாங்களாம். சொல்லுமா, அவங்க வீடு எங்க இருக்கு? இப்படி நேரா போனீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் வரும். அதுக்கு பக்கத்து தெருவுல தான் இருக்காங்க. அந்த தெருவுல நுழைஞ்சதும் 4வது வீடு. சரிம்மா. சரிம்மா. அம்மா, நான் மோசம் போயிட்டேன். ஏமாந்துட்டேன்.
என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டேன். இப்படி எல்லாம் ஆகும்னு எனக்கு தெரியாம போச்சேம்மா. நான் என்ன செய்வேன்? இந்த பழியை எப்படி தீர்ப்பேன்? இந்த அவமானத்தை எப்படி தொடப்பேன்? எனக்கு ஒரு வழியும் தெரியலம்மா. நான் என்னம்மா செய்வேன்? அம்மா, எனக்கு ஒரு வழிய காட்டுமா. இப்படி வாழ தகுதி இல்லாதவள ஆயிட்டம்மா. நான் வாழக்கூடாதம்மா. நான் என்னம்மா செய்வேன்? எனக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்லையே. நான் இருக்கிறேன் வள்ளி. நான் இருக்கிறேன் வள்ளி. நீ அனாதை இல்ல, உனக்கு துணையா நான் இருக்கேன். என்ன நீ மறந்துட்டியா? என்னங்க இப்படி அடிச்சு? என்ன பண்ண சொல்ற வள்ளி? நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். எங்க அம்மாவும் அக்காவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. இங்க பாரு வள்ளி, இந்த ஜென்மத்திலேயே என் பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். அதை என்னால மாத்திக்க முடியாது. நான் உறுதியா இருக்கேன். நீங்க உறுதியா இருந்திருந்தா இந்த கல்யாண ஏற்பாடு நடந்திருக்குமா? அப்போ நீ என்ன நம்பலையா? எப்படி என்ன நம்ப சொல்றீங்க? விடிஞ்சா உங்களுக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் சொல்றாங்க. அப்புறம் நான் யாரு? சொல்லுங்க, நான் யாரு? இந்த கேள்விக்கு எனக்கு விட தெரியல வள்ளி. இப்படி கேட்டா எனக்கு பதில் சொல்லவும் தெரியாது. ஆனா ஒண்ணு உறுதியா நான் சொல்றேன், உன்னை நான் எப்பயும் கைவிட மாட்டேன். இப்படி சொல்லி சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. இல்ல வள்ளி, சத்தியமா நான் நாசம் பண்ணல. என் சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன நீங்க வாழ வைப்பேன்னு சொன்னீங்க. உங்களை நம்பி நான் என்ன கொடுத்தேன். இப்ப உங்க வாரிசு என் வயித்துல வளருது. இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒரு வழியும் தெரியல வள்ளி. அந்த பொண்ணை கட்டலனா எங்க அம்மா விஷம் குடிச்சு செத்துருவேன்னு என்ன மிரட்டுறாங்க. ஒன்ன கட்டலனா நீ செத்துருவேன்னு அழுவுற. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், வேணாம் பிரிஞ்சிடலான்னு. நீங்க கேட்டீங்களா? இல்ல வள்ளி, அப்படி பிரிஞ்சு போறதுக்கு நம்ம காதலிச்சோம். வாழ்வோ சாவோ ஏதோ இருந்தாலும் நம்ம ஒன்னாவே சந்திப்போம். இன்னும் எத்தனை பேர் தான் சாகடிக்க போறீங்க? நேத்து வரைக்கும் நீங்களும் நானும் மட்டும்தான் இருந்தோம். இப்போ என் வயித்துல இன்னொரு உயிர் இருக்கு. நாளைக்கு வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ண போறீங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையில அவங்களும் வந்துருவாங்க. பத்தாததுக்கு உங்க அம்மா விஷம் குடிச்சு சாவறேன்னு சொல்றாங்க. உங்களால எத்தனை பேருங்க சாகுறது? ஐயோ வள்ளி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொல்லாத. இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அதை சொல்லுங்க. அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. வயிற்றுல குழந்தையோட இருக்கிற உனக்கு என்ன பதில் சொல்லுவேன்? கையில விஷ பாட்டில் வச்சிருக்க எங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நாளைக்கு என் கூட வாழ போறேன் 1000 கனோட காத்துட்டு இருக்காளே, அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு எதுவுமே புரியல. நான் உறுதியா முடிவு எடுத்துட்டேங்க. ஒண்ணு உங்களோட சேர்ந்து வாழணும், இல்ல இங்கே சாகணும். ஆமா வள்ளி, உன் கூட சேர்ந்து வாழணும். அப்படி இல்லைன்னா உன் கூட ஒன்னா சேர்ந்து சாகணும். நம்ம செத்துடலாம் வள்ளி. நம்மள வாழ விட மாட்டாங்க வள்ளி. என்னால இனிமே யாரோட வாழ்க்கையும் கெட்டக்கூடாது. போதும், எனக்கு இதுவரை வாழ்ந்ததே போதும்னு ஆயிடுச்சு வள்ளி. ஒரு நாள் வாழ்ந்தாலும் நான் கூட வாழ்ந்துட்டேன். எனக்கு அது போதும். இன்னைக்குதான் என்னோட வாழ்க்கையிலே கடைசி நாள். சரி, இன்னைக்கே நமக்கு வாழ்க்கையில கடைசி நாளா இருக்கட்டும். வாழ்க்கையை எப்படி முடிச்சுக்க போறோம்? அதுக்கும் நான் தயாரா தான் வந்திருக்கேன் வள்ளி. நம்ம 2 பேரும் ஒரே சமயத்துல சாக போறோம் வள்ளி. இந்த ஜென்மத்துல தான் நம்மள வாழ விடல. ஆனா அடுத்த ஜென்மத்துல நம்ம சந்தோஷமா வாழணும் வள்ளி. உன்னை வாழ வைப்பேன்னு சொன்ன, என்னால அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சிரு வள்ளி.
ஐயோ. சேகர் 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 என்னாச்சு சேகர்? சேகர் சேகர் என்னை விட்டு நீங்க சாக கூடாது. நானும் உங்க கூடவே வந்துடுறேன் சேகர். சேகர் சேகர் காதல் கண்களை மறைத்து விடுகிறது, மனதை மறைத்து விடுகிறது. நேற்று வந்த காதலனுக்காக 20 வருடங்களாக பொக்கிஷமாக தன்னை பாதுகாத்து வந்த பாட்டியை உதறித்தள்ளச் செய்தது. எல்லாவற்றையும் தன் பாட்டியிடம் சொல்லும் வள்ளி இதை மட்டும் மறைத்தது ஏன்? தற்கொலை தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு வெறும் 3 நாள் துக்கம். இது யாருக்கும் புத்தி புகட்டியது இல்லை, எதையும் சாதித்ததும் இல்லை. வள்ளி சேகர் செய்தது தவறுதான். அவர்களுக்கு வேறு வழி இல்லை. தனது தாயின் மடியிலேயே தனது உயிரை நீத்தாள் வள்ளி. வள்ளியின் கதை இத்தோடு முடிந்து விட்டதா? நடந்தது தற்கொலை என்றால் அதை அப்படியே விட்டுவிடலாம். கொலை என்றால் என்ன குழப்பமாக இருக்கிறதா? வாருங்கள் பார்க்கலாம். எந்த மரத்தை என் அம்மான்னு நினைச்சு இத்தனை வருஷமா பாசம் காட்டி வளர்ந்தனோ அதே மரத்துல என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. எனக்கு நேர்ந்த இந்த கொடுமை இந்த உலகத்துல யாருக்கும் வரக்கூடாது. நான் பாவி, அனாதையா பிறந்தேன், அனாதையாவே செத்துட்டேன். வாழ ஆரம்பிக்கும் போதே என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையா பழி வாங்குவேன். சரி, உன் காதலனோட அம்மாவும் அக்காவும் தான் கெட்டவங்க. உன் காதலன் நல்லவன் தானே? உன் கூட சேர்ந்து அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டால. இவ்ளோ ஒத்துமையா இருக்கிற நீங்க சேர்ந்து வாழ்ந்திருக்கணும், வாழ்ந்து காட்டிருக்கணும். போராட திராணி இல்லாத உங்களுக்கு எல்லாம் எதுக்கு காதல்? எதுக்கு ஆசைப்படுறீங்க? உங்க 2 பேருக்கு அறிவே இல்லையா? எனக்கு மட்டும்தான் அறிவில்லை, அவன் புத்திசாலி. எப்படி சொல்ற? என்னை தற்கொலை பண்ணிக்க சொல்லி தூண்டி விட்டு அவன் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான். அடுத்த பொம்பளைய தேடிக்கிட்டு இருக்கான். என்னது? அடுத்த பொம்பளை தேடிட்டு இருக்கானா? ஆமா, அவன் நல்லவன் இல்ல, கெட்டவன். பொம்பளைங்களை தப்பா நினைக்கிறவன், தப்பா பயன்படுத்துறவன். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அப்படியா? அவன்கிட்ட போய் நீ எப்படி ஏமாந்த? உனக்கு இதெல்லாம் முன்னாடி தெரியாதா? ரொம்ப நல்லவனாட்டம் நடிச்சு என்னை ஏமாத்திட்டான். இது உனக்கு எப்படி தெரியும்? நான் செத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்ற வள்ளி? ஆமா கயல், ஒரு நாள் அவனே இங்க வந்தான். அவருக்கு ஒன்றும் ஆகலையா? ஒருவேளை அவரை காப்பாத்திட்டாங்களோ? நம்ம ஞாபகம் வந்து இங்க வராரோ? இவனுங்க நம்ம கிட்ட பூக்கடையில தகராறு செஞ்சவங்களாச்சே, இவனுங்க எதுக்கு அவர் கூட வராங்க? ஒருவேளை அவன்களால இவருக்கு ஏதாவது பிரச்சனையோ? என்ன ப்ரோ இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? கொஞ்ச நேரம் அந்த மரத்து நிழல்ல இருந்துட்டு போலாம் தான். இங்க வந்தாலே தனி சுகண்டா. பழைய ஞாபகம்லாம் வருது. ப்ரோ அந்த வள்ளியோட காதல் பண்ண ஞாபகமா? எது காதலா? அந்த வார்த்தையே எனக்கு அலர்ஜி. அதெல்லாம் சும்மா டைம் பாஸ்ல விடா. சி, இவனையா நான் நல்லவன்னு நம்பினேன்? அட பாவி.
என்ன மோசம் பண்ணிட்டியேடா. என் வாழ்க்கையவே அழிச்சிட்டியே. டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும். அன்னைக்கு வள்ளிய நீங்க செம்மையா கலாச்சிங்க. நானும் உங்களை அடிக்கிற மாதிரி நடிச்சேன். அந்த பிளான் தாண்டா சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா, 2 பேரும் நடிப்புல தூள் பண்றீங்க. டேய், நாடகம் மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் அழிவு என் கையில தான்டா. ப்ரோ, நம்மளோட அடுத்த டார்கெட் என்ன? அதுக்கு தானே நம்ம இங்க வந்திருக்கோம். இது ராசியான மரம்டா. இங்க இருந்து ட்ரை பண்ணா ஈஸியா சக்சஸ் ஆகும்டா. அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். நமக்கெல்லாம் இந்த வள்ளி மாதிரி இருக்கிற அனாதை பொண்ணுக்கு தான்டா செட் ஆகும். ஏன்னா பின்னாடி போலீஸ் பிரச்சனை, அண்ணன் தம்பிங்க பிரச்சனைன்னு எதுவும் வரக்கூடாது. பாரு, இங்க பாருடா, சேஃபா கேம் ஆடணும்டா. நீங்க சொல்றது ரொம்ப சரி ப்ரோ. யாரும் சப்போர்ட் இல்லாத ஃபிகரா பார்த்து தான் கை வைக்கணும், இல்லைன்னா நமக்கு ஆப்பாயிடும். கரெக்டா சொல்லணும்னா வள்ளி மாதிரி அனாதை கழுதியா இருக்கணும்டா. டேஸ்ட் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் நம்ம பாலிசி. வாங்க. உடைந்தது மரக்கிளை மட்டுமல்ல, வள்ளியின் மனமும் தான். தனக்கு நடந்தது விதிதான் என்று தன் தாயாகிய மரத்திற்குள் தஞ்சம் புகுந்தாள் வள்ளி. ஆனால் அது விதியல்ல, தான் நம்பிய சேகர் செய்த சதிதான் என்று இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. மனிதர்கள் வேண்டுமானால் மன்னிக்கலாம். துரோகத்தால் பலியாக்கப்பட்ட வள்ளியின் ஆத்மா ஆட்டம் இனிதான் ஆரம்பம். சேகரை பொறுத்தவரை வள்ளி அவனால் கைவிடப்பட்ட இன்னொரு பெண். ஆனால் வள்ளி அப்படி அல்ல. தன்னைப் போல தனது சிசுவும் தாய் தந்தை பெயர் தெரியாமல் வளரக்கூடாது என்பதற்காக போராடினாள். அந்த போராட்டத்தின் பரிசு அவமானம், நம்பிக்கை துரோகம், இறுதியில் மரணம். இனி வள்ளியின் ஆத்மா பொறுமை காக்கப் போவதில்லை. இவர்களின் முடிவை குறித்து விட்டாள் வள்ளி. அடுத்தது என்ன பார்க்கலாம். இவனுங்க வேற என் கழுத்துல தாலிய கட்டி என்ன கட்டி போட்டுட்டானுங்க. இந்த தாலிய வந்து ஆத்து எடுக்கணும், எடுக்கணும். நான் உங்களை பழி வாங்கணும். பழி வாங்காம ஓய முடியாது. என்ன மச்சான், மேல இருந்து மரக்கிளை கீழே விழுகுது? அதான்டா எனக்கும் தெரியல. ஒருவேளை வள்ளியோட ஆவி பேய் ஏதாவது இருக்குமோ? டேய், ஆவியாவது பேயாவது கிளம்புடா. பா வா. ஒரிஜினல் அவளுக்கு கொடுத்துட்டு ஃப்ரூட் ஜூஸை நான் சாப்பிட்டு அவ கேரக்டர் முடிச்சாச்சு. இனி இவளை தூக்கில தொங்க விட்டாச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு போயிட்டதான் நினைச்சு அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டான்னு இந்த ஊரே சொல்லும். இந்த தாலி மட்டும் இல்லைன்னா அன்னைக்கே அவன்களை அழைச்சிருப்பேன். என்னால முடியாம போச்சு. வள்ளி, உன் பகை உணர்ச்சியை விடு. உன் ஆத்மா சாந்தமாகிறதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோ. அவனுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு. நான் பாதிக்கப்பட்டவன். நானே அவன்களுக்கு தண்டனை கொடுப்பேன். தயவு செஞ்சு என் மனசை மாத்த முயற்சி பண்ணாத. வேண்டாம் வள்ளி, ஒரு உயிரை கொல்றது பாவம். அந்த பாவம் உனக்கு வரணுமா? வரட்டும் கையில். என்ன பாவம் வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி என்ன தற்கொலைக்கு தூண்டினவனை நான் சும்மா விட மாட்டேன். இது உன்ன மாதிரி நல்ல ஆத்மாக்கு அழகில்ல வள்ளி. தயவு செஞ்சு அவனுக்கு ஆதரவா பேசாத. நான் ஒன்னும் அவனுக்கு ஆதரவா பேசல. நீ அவனை கொன்னு உன் ஆத்மாவோட புனிதத்தை நீ ஏன் கெடுத்துக்கிற? என் புனிதம் போனா போகட்டும். அவனுங்களை விட்டு வச்சா என்ன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுப்பானுங்க தெரியுமா? அன்னைக்கே இதே இடத்துல பொண்ணுங்க போட்டோவை பார்த்து என்னென்ன சொன்னானுங்க தெரியுமா? நான் அவன்களை விட மாட்டேன். அவனுங்க சாவு ஏன் கையில தான். நான் அவனுங்களை பாத்துக்கிறேன் வள்ளி. இப்பவே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். அதெல்லாம் சரியா வராது கையல். இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு நாளைக்கு வெளியில வந்துருவானுங்க.
மறுபடியும் அதே தப்பு பண்ணுவானுங்க. இவனுங்களை அழிச்சே தான் தீரணும். அப்பதான் என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை இவனுங்க கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். அப்பா அம்மா இல்லாத என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு நான் செய்யற உதவியா இருக்கும். தயவு செஞ்சு என்னை என் வழியில போக விடுங்க. என்னோட நிலைமை இன்னொரு பொண்ணுக்கு வரவே கூடாது. அதுக்கு தான் நான் துடிக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. இந்த மரத்துல கட்டி இருக்கிற சாமி தாலியை கழட்ட சொல்லுங்க. அப்பதான் நான் அவங்கள பழி வாங்க முடியும். இது எங்க கல்யாணத்துக்காக பரிகாரம் செஞ்சு கட்டின தாலி. இது எப்படி எடுக்கிறது? இதை எடுக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்துட்டா எங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மா அப்புறம் ராம் பண்டித் எல்லாரும் இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. அவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், ராகவ் கிட்ட சொல்லி இதை எடுக்க சொல்லுங்க. அது போதும் எனக்கு. உங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. எங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் மரத்துல இந்த தாலி இருக்கக்கூடாத வள்ளி. உங்க கல்யாணம் பௌர்ணமிக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. பௌர்ணமிக்குள்ள நான் அவங்கள பழி வாங்கணும். பௌர்ணமிக்கு அப்புறம் என் ஆத்மா இந்த உலகத்துல இருக்காது. அப்புறம் என்னால அவங்கள பழி வாங்க முடியாம போயிடும். அதனாலதான் சொல்றேன், எனக்கு இந்த உதவியை செய் கயல். அவனுங்களை அழிக்கிறது ஏன் சுயநலத்துக்காக மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற அனாதை பொண்ணுங்களோட பாதுகாப்புக்காகவும் தான். சரி வள்ளி, நான் உனக்கு இந்த உதவி செய்யறேன். இதனால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பாரு. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா உங்களுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்கும். நீங்களும் ராகவும் சந்தோஷமா இருப்பீங்க. என்ன நம்புங்க. சரி வள்ளி, ராகவ் வந்து தாலியை எடுத்துருவாரு, அது உறுதி. ரொம்ப நன்றி கயல். ரொம்ப நேரம் நான் இங்க இருக்க கூடாது. நான் கிளம்புறேன். வள்ளி, வள்ளியோட ஆத்மா கயல் கிட்ட தனக்கு நடந்த துரோகத்தை பத்தி சொல்லுது. வள்ளியுடைய மரணத்துக்கு காரணமான சேகரை ஏதாவது செஞ்சாகணுங்கிற கோபம் கயலுக்கு. ஆனால் மறுபுறம் வள்ளிக்கு உதவ போய் தன்னுடைய திருமணம் தடைபட்டு விடக்கூடாதே என்ற குழப்பம் வேறு கயலுக்கு. என்ன செய்ய போகிறாள் கயல்? வள்ளி ஆத்மாவின் அடுத்த இலக்கு என்ன? பார்க்கலாம் நாளை. இது ஆத்மா.